என்னது வக்கீல் நோட்டீஸா? என்னங்க படிங்க. டேய் அதான் ருக்கு படின்னு சொல்றல, படியேண்டா. என்னதான் இருக்குன்னு பாப்போமே. வாதி அர்ச்சனா பொன்னுரங்கம் பிரதிவாதி. டேய் கிருஷ்ணா, என்னடா முணுமுணுக்குற? நல்லா சத்தம் போட்டு தான் படியேன். வாதி திருமதி அர்ச்சனா பொன்னுரங்கம் ஐஏஎஸ், பிரதிவாதி சோலையம்மா கிருஷ்ணா. எனது மனுதாரர் திருமதி அர்ச்சனா பொன்னுரங்கம் ஐஏஎஸ் அவர்களின் குழந்தையை நீங்கள் உள்நோக்கத்துடன் அபகரித்துக் கொண்டதாக உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கை தொடர்ந்த அர்ச்சனாவின் கணவர் பொன்னுரங்கத்திடமிருந்து இந்த வழக்கின் பிரதிவாதியாக கருதப்படும் சோலையம்மாள் ஆகிய நீங்களும் தங்கள் மகன் கிருஷ்ணாவும் இந்த வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க இந்த சம்மன் மூலம் கோர்ட் உத்தரவிடுகிறது. நேரில் ஆஜராக தவறும் பட்சத்தில் தங்கள் மீதும் தங்கள் மகன் மீதும் சம்பந்தப்பட்ட சட்டப்பிரிவின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த சம்மன் மூலம் எச்சரிக்கப்படுகிறது. என்னம்மா இது இப்படி அனுப்பிச்சிருக்காங்க? ஐயோ, வக்கீல் கிட்ட இருந்து நோட்டீஸ் வந்தா அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துருவாங்களே. அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அட, நீ என்னம்மா உலகமே தெரியாத பொண்ணா இருக்க? உனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. இதெல்லாம் அந்த அர்ச்சனாவோட வேலைம்மா. நீ ஒன்னுத்துக்கும் பயப்படாத. அந்த அர்ச்சனா என்ன தலையை வாங்கிடுவாள? இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்மனை பார்த்தவனா பாத்துறேன். நானும் அந்த அர்ச்சனாவான்னு. மா, என்னம்மா நீ இப்படி அலட்சியமா பேசிட்டு இருக்க? கோர்ட் கேஸ்னு போயிடுச்சுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு நிறைய சிக்கல் இருக்குமா? ஏய் கவனம்டா. டிஎன்ஏ சிஎன்ஏ பிஎன்ஏன்னு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இருக்கேன்ல. இந்த சம்மன் இல்ல, அந்த அம்மனே நேர்ல வந்தாலும் இந்த சோலையம்மாவை ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ருக்மணி குழந்தைய ருக்மணி கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அத்தை, பேசாம அர்ச்சனா அக்கா கிட்ட போய் நேர்ல பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அத்தை. என்னம்மா முடிவுக்கு வர சொல்ற? அவ நீ பெத்த குழந்தைய அவ குழந்தைன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் என்னத்த பேச சொல்ற? குழந்தைய குடுக்கறதா முடிவு. கொடுத்துடலாமா? ஐயோ அத்தை, நான் பெத்த குழந்தைய யாருக்கும் கொடுக்க மாட்டேன். பின்ன அவகிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நீ அவ மேல வச்சிருந்த பாசத்தை நினைச்சு பார்க்காம அவ வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கா. அவகிட்ட போய் என்ன சமாதானம் பேச சொல்றியா? எதுவா இருந்தாலும் நானும் அந்த அர்ச்சனாவான்னு பாத்துடுறேன். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாருமா. போருக்கு பயப்படாத, நான் இருக்கேன்ல. போ கிருஷ்ணா, குடி. அது குடி. ஏய் அர்ச்சனா, நான் உன்னை ஒரு கை பாக்குறேன்டி. லாயர் சார், உடனே நான் உங்களை பார்க்கணும். साहब, अरे साहब. யாரு? गोरका मैम. गोरका माँ, गोरका. கூர்க்கா 1ஆம் தேதி ஆனா போதும், சொல்லி வச்ச மாதிரி டான்னு வந்து நிக்கிறான். என்ன பண்றது, காவல் காக்குறான்ல. मैडम, मैडम. வரேன். नमस्ते मैम. ठीक है, ये लो 20 रुपए. मैं जाके अबे खाना लेगा आऊंगा. मैम साहब, मुझे खाना नहीं चाहिए, मुझे 300 रुपए चाहिए. 300? क्यों 300? हमेशा हम 20 रुपए देते ना. हाँ जी, मुझे कुछ मदद चाहिए. मेरे बेबी को डिलीवरी में बच्चा पैदा हुआ है. उन लोगों को दवाइयाँ खरीदना है, इसीलिए
मैं आपसे मदद मांग रहा हूँ मैम साहब। बहुत अच्छा। लड़का या लड़की हो? हाँ, लड़की मैम साहब। तो मेहर को मैं अभी आऊंगा। என்ன இவ கூர்க்கா கிட்ட ஹிந்திலேயே பேசுறா? इसमें पूरा 5,000 ले लो। अभी से तुम्हारा बेटी और बेबी को भेज दो। हाँ, बहुत धन्यवाद मैम साहब, लाखों लाखों धन्यवाद मैम साहब। कोई बात नहीं। मैम साहब, आपका नाम बताइए ना। क्यों? मेरे बेटी को आपका नाम रख लूंगा। नहीं नहीं, कोई बात नहीं, रहने दो ना। बताइए ना मैम साहब, आपको कौन सा नाम पसंद है? मेरे बेटी को मैं वही नाम रख लूंगा। மைனா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு மைனா. மைனா? मैना? वो कौन है? மைனா, उसी மைனா के वजह से मुझे जिंदगी मिली है. அந்த மைனாவால தான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. बहुत अच्छा नाम है मैम साहब। मेरी बेटी का नाम अभी से मैना है। आपको बहुत बहुत धन्यवाद मैम साहब, बहुत बहुत शुक्रिया मैम साहब। आहा, ஐயோ, என்ன இது? இங்கிலீஷ்ல வெளுத்து கட்டுறா, ஹிந்தியில பிச்சு உதறா, இன்னும் என்னென்ன பாஷெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. கார் வேற ஓட்டுறா. ஐயோ, இன்னும் வேற என்ன வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. இவ கண்டிப்பா மைனாவா தான் இருக்கணும். கூடி சீக்கிரம் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறேன். முதல்ல மதன் கிட்ட உண்மையை சொல்லி இவள ஒரு வழி பண்ணணும். ஐயோ, அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டனே, தீஞ்ச வாசனை வருதே. இவ விஷயத்துல அத மறந்துட்டேன். ச்சே. ஐயோ, இவ ஹிந்திலயும் பேசுறா, இங்கிலீஷ்லயும் பேசுறா, அதுக்கும் மேல கார் வேற ஓட்டுறா. ஐயோ, என்ன பண்றது? இந்த விஷயத்தை உடனே. டேய் மதன். என்னம்மா? டேய் மதன், நாம மோசம் போயிட்டோம்டா, நாம மோசம் போயிட்டோம். அந்த பூமிகா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாடா. அவளை நம்பி நம்ம மோசம் போயிட்டோம்டா. மா, என்னம்மா உளர்ற? நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? டேய், நான் சொல்றத கேட்டா நீ அதிர்ந்து போயிடுவடா. நீ என்னன்னு சொல்லு, நான் அதிர்ந்து போறேனா உதிர்ந்து போறேனா அப்புறம் பார்க்கலாம். டேய், பூமிகா இருக்காளே, பூமிகா, அதான் உன் பொண்டாட்டி. அவதான் இவ்வளவு நாள் மைனாவ நடிச்சு நம்ம 2 பேரையும் முட்டாளக்கி ஏமாத்திட்டாடா. டேய், ஆமாண்டா, நாம 2 பேரும் அவகிட்ட நல்லா ஏமாந்து போயிருக்கோம். மா, இப்ப எதை வச்சுமா திடீர்னு இப்படி சொல்ற? பூமிகா தான் மைனானு. டேய், அந்த மலைநாட்டுக்காரி இங்கிலீஷ் பேசுறாடா, ஹிந்தி பேசுறாடா, அப்புறம் ஏன் கார் ஓட்டுறாடா. மா, ஏதாச்சும் கனவு கண்டியா? டேய், நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன்டா. இன்னைக்கு காலையில உங்க அப்பாவுக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. அத பிரிச்சு அதுல இருக்கிற இங்கிலீஷ் லெட்டரை உங்க அப்பா கிட்ட போன்ல ரொம்ப சரளமா படிச்சு காட்டினாடா. ஐயோ 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 ஐயோ, என்னமா பொழந்து கட்டினா தெரியுமா?
இந்த கைதியின் டைரியில வயசான கமலஹாசன் ராதா கலர முன்னாடி போய் நின்னுட்டு இங்கிலீஷ்ல பேசுவாருல, இங்கிலீஷ்ல அந்த மாதிரி பேசினாடா அவ. டேய், நீ இப்பவே அவளை கூப்பிட்டு கேளு. நான் கையோட ப்ரூஃப் பண்றேன் பாரு. மா, எனக்கெல்லாம் பூமிகா மேல எந்த சந்தேகமும் இல்ல. வேணும்னா நீயே கூப்பிட்டு டெஸ்ட் வச்சுக்கோ. நானே கூப்பிடுறேன். பூமிகா, பூமிகா. அத்தை, என்னத்த வந்துட்டீங்களா மச்சான்? என்னத்த கூப்பிட்டீங்க? பூமிகா, காலையில ஒரு கொரியர் வந்ததுல. கொரியர்? ஆமா. நீ கையெழுத்து போட்டு வாங்கினல்ல? ஆமா. அந்த லெட்டரை நீ தானே பிரிச்ச? ஆமா. அத நீ படிச்சல்ல? ஆமா ஆமாத. அப்புறம் அத நீ மாமாட்ட சொன்னல்ல? ஆமா. டேய் மதன், பாத்தியாடா? பாத்தியா? உன் முன்னாடியே ஒத்துக்கிட்டா பாத்தியா? அத்தை, மாமா கிட்ட நான் போன்ல எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேன். ஆமாத்த, அந்த லெட்டர் இங்கிலீஷ்ல இருக்கு, அதனால எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னேன். மா, கேட்டியா? டேய், இவ பொய் சொல்றடா, பொய் சொல்றா. இந்த பாரு, உங்க அப்பா கூப்பிட்டு கேளு, எல்லா உண்மையும் தெரியும். மா, அவர் கீழே தான் இருக்கார், நீயே போய் கேளு. தொல். என்னங்க? 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 Kunjare, sir, another one, sir. The project is getting ready now. That's why I'm applying for the loan. On the time I will collect the check, no problem. I got the courier. Okay, sir. I'll call you later. என்னங்க? 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 இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு கொரியர் வந்ததுல? ஆமா. அது இங்கிலீஷ்ல எழுதி இருந்ததுல? உங்ககிட்ட இவ அத போன்ல படிச்சு காட்டினால? படிச்சா. அதுல இருக்கிற ABCD எல்லாம் படிச்சா. ஏன்பா, பூமிகா அப்பா அந்த இங்கிலீஷ் லெட்டர் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கலையா? ஓ, இப்ப இதான் பிரச்சனையா? வசந்தா, பூமிகா இப்பதான் ஆங்கில எழுத்த எழுத பழகிட்டு இருக்கா. அதுக்குள்ள எப்படி லெட்டர் படிப்பா? 4 வரி நோட் புக்ல இப்பதான் மதன் பேரே எழுத பழகிட்டு இருக்கா. பூமிகா, நீ போய் அந்த நோட் புக் எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. என்னங்க, நீங்க சொல்றது உண்மையாங்க? கொண்டு வருவா பாரு. இருமா, வரட்டும் பார்க்கலாம். இந்தாங்க மாமா. பாரு, நீயும் பாரு. பாரு, நல்லா பாரு. பாரு, என் பொண்டாட்டி என் பேரு இப்பதான் ஆசையா எழுத கத்துட்டு இருக்கா. நீ என்னன்னா அவன் மேல அபாண்டமா பழைய போடுற. வசந்தா, நீ சொல்ற மாதிரி பூமிகா ஹிந்தி, இங்கிலீஷ், கார் ஓட்டுறதெல்லாம் கத்துக்கிட்டா தப்பா? டேய், உங்க அப்பா பொய் சொல்றாருடா, பொய் சொல்றாரு. மா, முதல்ல பூமிகாவை சொன்ன, இப்ப அப்பாவை சொல்றியா? போமா, போய் வேலையை பாருமா. இந்தா அப்பா, இதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. சரி, அவன் தான் சொன்னான்ல, போய் வேலையை பாரு. அத்தை, இப்ப வேணா உங்க பேரை எழுதி காமிக்கவா? இருங்க, இத வரேன். இவள நம்புறதா, நம்பாம இருக்கிறதா ஒண்ணுமே புரியலையே. ஆனா ஒண்ணு, இத கண்டுபிடிச்சே ஆகணும். விட மாட்டேன், விட மாட்டேன். கலெக்டர்மா, கலெக்டர்மா, வீட்ல யாருமே இல்லையா? ஏம்பா சோலையம்மா, எங்க வந்து சவுண்ட் விடுறிய? இது 6 வீடுன்னு தெரியும்ல, கலெக்டர் அர்ச்சனாவோட வீடு. பார்த்து பேசணும். ஓ, அதனாலதான் உன் பொண்டாட்டியை தூண்டி விட்டு போலீஸை வச்சு எங்களை கைது பண்ண சொன்னியா? இப்ப அவ செல்வாக்க பயன்படுத்தி வக்கீல் கிட்ட இருந்து எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்களா? எமோ,
போனா போதுன்னு அர்ச்சனா அவங்கள வெளியே கொண்டாந்தா. நீங்க ஏன் அர்ச்சனாவே மிரட்டுவீங்களா? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சோலையம்மா, இதெல்லாம் இங்க வேணா, ரொம்ப தப்பு பண்றீங்க. ஆமா சொல்லிவிட்டேன். என்ன வீடு தேடி வந்து எங்களே மாமா, இவன் கூட என்ன பேச்சு? கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன விஷயம்? என் புருஷன் கிட்ட என்னமோ சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன கலெக்டர் அம்மா, எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு என்ன விஷயம் நான் கேக்குறீங்க? நீங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஏமா, கடவுள் தான் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருக்காருல, அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன் எங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? நீங்க ஒரு கலெக்டரா இருந்துகிட்டு ஊரா விட்ட குழந்தைக்கு ஏன் இப்படி ஆசைப்படுறீங்க? தெரியாதனமா உங்க குடும்பத்தோட நாங்க பழகி தொலைச்சதால வந்த வினமா இது. எங்களை நிம்மதியா இருக்க விடாம பண்றீங்களே. எங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு கோர்ட் வரைக்கும் இழுத்து விட்டுட்டீங்க. எங்க குழந்தைய எங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக ஏன் இப்படி எல்லாம் சூழ்ச்சி பண்றீங்க? ஏமா, யாரு குழந்தைய யாரு பிரிக்கிறது? என்ன பேசுறீங்க? அத்தை சும்மா இருங்க. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும். நீதியை கூட விலைக்கு வாங்க முடியும். கோர்ட்டு தீர்ப்பை கூட உங்களால மாத்தி எழுத முடியும். ஆனா அப்படிலாம் செஞ்சு எங்க குழந்தைய எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்க, என் மருமக செத்து போயிடுவாமா? என் மருமகளோட சாவுக்கு நீங்க தான் காரணமாயிடுவீங்க. என் மருமகளுக்கு அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவ உயிரை உங்களால திருப்பி தர முடியுமா? 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. ஏமா, எங்க குழந்தைய எடுத்து வச்சுட்டு எங்களே பாவம் சும்மா விடாதுன்னு சாப்ப விடுறீங்களா? நீ தாமா பாவம் பிடிச்சவ. உனக்கெல்லாம் இந்த 7 ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் சும்மாவே விடாது. அர்க்காணி, இப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? என் மேல கொடுத்த கேஸை நீங்க வாபஸ் வாங்கணும். எங்க குழந்தையோடு எங்களை நிம்மதியா வாழ விடணும். ஒருவேளை என் மருமகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்களும் நிம்மதியா இருக்க மாட்டோம். நாங்களும் செத்து போயிடுவோம். ஆமா அர்ச்சனா, இவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. போனா போது அந்த கேஸ வாபஸ் வாங்கிடேன். அந்த குழந்தை அவங்க கிட்டே இருக்கட்டும், விட்டுடேன். என்ன ரமாமணி, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, ரொம்ப கரெக்ட். ரோஜா சொல்றதுதான் கரெக்ட். நமக்கு எதுக்கு ஊரார் பொல்லாப்பு? நம்ம கிட்ட தான் ஒரு பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பாவை அவங்களுக்கே கொடுத்துடலாம். ஆமா. ஏய், என்னடி பேசுற? உனக்கு எதுக்குடி இந்த அதிக பிரசங்கித்தானோ? ஏ ரோஜா, உனக்கு இவங்க மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீ வேணா இவங்க பின்னாடி போ, ஒரு குழந்தைய பெத்து கொடு. நான் என்ன தப்பா பேசுனேன்? வாயை மூடிக்கிட்டு. என் மருமக செத்து போயிடுவா, நீங்க செத்து போயிடுவீங்கன்னு என்கிட்ட பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணிதான் என் புருஷனோட இலகிய மனசை பயன்படுத்தி நாடகம் ஆடி அவர் மூலமா ஏன் குழந்தைய நீங்க வாங்கியிருக்கீங்க. அன்னைக்கு நீங்க பண்ண அதே டிராமாவை தான் இப்பவும் பண்றீங்க. நியாய தர்மத்தை பத்தி நீங்க என்கிட்ட பேசுறீங்களா? என்னமோ உங்க மருமக மேல அவ்வளவு பாசம் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. ருக்மணியோட சொத்துக்காக தானே நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். உங்க மருமகளுக்கு அப்படி ஒருவேளை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா அவளை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அவ மேல இருக்கிற அக்கறை விட எனக்கு ருக்மணி மேலயும் அவ வாழ்க்கை மேலயும் பல மடங்கு அக்கறை இருக்கு. எந்த சூழ்நிலை ருக்மணிக்கு வந்தாலும்
அவளை என்னால காப்பாத்த முடியும். இந்த மாதிரி பிளாக்மெயில் டிராமா எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எந்த சூழ்நிலையிலயும் உங்க மருமக உயிர் எங்களால போகாது. வேணும்னா உங்களால போகும். ருக்மணி படிச்ச பொண்ணு. நீங்க தப்பு தப்பா அவகிட்ட சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கீங்க. உங்க டிராமாக்கு இனிமே வாய்ப்பே இல்ல. கோர்ட்ல உங்க முகத்தெல்லாம் கிழியே தான் போகுது. ருக்மணி எதிரில நீங்க கூனி குறுகி அவமானப்பட்டு நிக்கதான் போறீங்க. சட்டப்படி அந்த குழந்தை எங்களுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு வரதான் போகுது. அது நீங்க பார்க்க தான் போறீங்க. கோர்ட்டு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வரும்னு நினைச்சு பயந்துதான் நீங்க இங்க வந்து பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ருக்மிணிய காரணம் காட்டி என்ன பிளாக்மெயில் பண்ணி கேஸ வாபஸ் வாங்கணும்ன்ற எண்ணம்லாம் இதோட விட்டுடுங்க. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எங்க குழந்தைய அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க. சோலேமா, யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் நீ பேசுறியா? சொத்துக்காக பொய் சொல்ற உனக்கே இவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருந்தா அந்த குழந்தைய 10 மாசம் வயித்துல சுமந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? வார்த்தையை அளந்து பேசு. இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே அந்த அப்பாவி பொண்ணுக்காக தான். இது மேல ஏதாவது குறுக்கு வழியில யோசனை பண்ண ஆரம்பிச்ச உன்னை தொலைச்சிடுவேன். போ, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். அர்ச்சனாவை தோக்கடிக்கிறதுக்கு இந்த பொம்பளையோட ஒரு டைப் வச்சுக்கணும். இவங்க ப்ரொடியூசர் டைரக்டர் கோஸ்ட் மாதிரி தெரியுது. டிரைவர், அந்த டீ கடைக்கிட்ட நிறுத்து. சரிங்க. அண்ணே 3 டீ போடுங்கண்ணே. எத்தனை தடவை சொல்றது? பழைய பாக்கிய கொடுங்க. என்னது, இவங்க ப்ரொடியூசரு டைரக்டர் கேமராமேன்னு சொன்னாங்க. என்ன இப்படி அழுக்கு கையில அழுக்கு சட்டையுமா இருக்காங்க? டீ வேற கடன் கேக்குறானுங்க. அண்ணே, பழைய பாக்கியெல்லாம் சேர்த்து கொடுத்துருவோம்னே. இப்ப பயப்படாம 3 டீயா போட்டு கொடுங்க. கடனுக்கே கொடுத்துருந்தா கடையில இழுத்து முடிட்டு உங்களை மாதிரி நான் டிராமா போட வேண்டியதான். என்னென்ன இப்படி பேசுறீங்க? எங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கெல்லாம் நாடக கோஷ்டிக்காரங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.